ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் இணைந்தார் நடிகை மீனா. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. கடந்த சில மாதங்களாகவே பாஜகவின் முக்கிய புள்ளிகளுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார் நடிகை மீனா என்ற தகவல் பரவி வந்தது. அது மட்டுமில்லாமல் மீனாவுக்கு பாஜகவில் மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் இணைந்துள்ளார் நடிகை மீனா. அதாவது எங்கேயோ கேட்ட குரல், அன்புள்ள ரஜினிகாந்த் உள்ளிட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்னர் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகியோருக்கு ஜோடியாக நடித்த மீனா தமிழ் மட்டுமல்லாது மற்ற மொழி படங்களிலும் நடித்துள்ளார். அந்த வகையில் 90களில் பிஸியாக வலம் வந்த நடிகை மீனா 2009ஆம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு நைனிகா என்ற பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் விஜயுடன் திரைப்படத்தில் முக்கியமான குழந்தை நட்சத்திரமாக நடித்து பெயர் பெற்றார். ஒரு பக்கம் திரை வெளிச்சம், மற்றொரு புறம் அழகான குடும்பம் என மீனாவின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த போதுதான் 2022ஆம் ஆண்டு திடீரென அவருடைய கணவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு வந்த நடிகை மீனா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதே வேளையில் டெல்லியில் அமைச்சர் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது. இயக்குனர் கலா மாஸ்டர் உடனான நட்பு என மீனாவுக்கு அரசியல் ஆசை இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதை எந்த இடத்திலும் உறுதிப்படுத்தவும் இல்லை. இந்த நிலையில்தான் டெல்லிக்கு விசிட் அடித்த நடிகை மீனா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நடிகை மீனா. குறிப்பாக தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் நடிகை மீனா உள்ளிட்ட சில நட்சத்திரங்களை பாஜகவில் இணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிலையில் சென்னை தீநகரில் உள்ள கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், நிறைய பேர் கட்சியில் இணைய வருகிறார்கள், வருபவர்களை நாங்கள் வரவேற்போம். ஆளும் கட்சி 4 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. விரைவில் தேர்தலும் வர இருக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டை எல்லோரும் பார்த்துவிட்டனர். எனவே வெற்றி பெறப் போகும் கட்சிக்கு எல்லோரும் செல்வார்கள் என யார் வந்தாலும் வரவேற்போம் என்றார் நயினார் நாகேந்திரன். அது மட்டுமில்லாமல் தமிழக பாஜகவில் புதிதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இதில் மீனாவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து மாநில அளவிலான 28 பதவிகளுக்கான பட்டியல் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் மீனாவுக்கு பொறுப்பு உறுதியாகிவிட்டதாகவும் கூறப்பட்டு வந்தது. அதேபோல் மீனாவின் சக நடிகைகள் பாஜகவில் முக்கிய பதவிகளில் இருந்து வருவது மீனாவின் அரசியல் நுழைவுக்கு உறுதுணையாக இருக்கலாமோ எனவும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவித்து வந்தார்கள். மேலும் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவின் முக்கிய புள்ளிகளுடன் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார் நடிகை மீனா என்ற தகவல் பரவி வந்தது. அது மட்டுமில்லாமல் மீனாவுக்கு பாஜகவில் மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வந்தது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டுக்கே நேரடியாக சென்று நடிகை மீனா திமுகவில் இணைந்துள்ளார். அநேகமாக தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த நடிகை மீனாவுக்கு முக்கிய பதவி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.